இந்த சின்ன வெங்காயமே இந்த சருவாட்டம் போயிடுது 2 நாள் வச்சிருந்தா கூட. அதுக்கே தான் வாங்கி தொலைகிறதில்ல. பெரிய வெங்காயம் தான் பாரு, வாங்கி 2 தோலை நீக்கணுமா, கழுவி விட்டு 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை எவன் உட்காந்து நச்சு நச்சுன்னு உளிச்சிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கே தான் இந்த சின்ன வெங்காயம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. என்ன அன்னைக்கு சமையல் வேலை மும்பிட்டு நேரமாக மும்முரமாக ஆகிக்கிட்டு இருக்குது. நேரமாக நீ செய்ய மாட்டே, எப்பயுமே நேரம் கழிச்சு தானே செய்வேன். ஆமாக்கா, நேரம் கழிச்சு தான் செய்வேன். எப்போ செஞ்சாலும் நாமளே தானே செய்யணும். நேரமாக செஞ்சு போட்டால் அப்புறமா கூட ரெஸ்ட் எடுக்கலாம்ல. வேலை பொழுதுனிக்கு இங்கே தான் இருக்குது. சரி, சோறாக்குற வேலையை முன்ன முடிச்சு விட்டோமா, அப்புறம் அங்கே தின்னுக்கிட்டுக்கிட்டோம். அப்புறம் நம்ம கூட சோறுன்னு ராவடி கட்டுவாங்க. அப்புறம் இருக்கிற வேலையை பொறுமையாக செஞ்சுக்கிடலாம். ஆமாம், அது என்னது கையில் பீட்ரூட்டா? என்ன தேங்காய் சோடுக்குது? அதை பார்த்தா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தேர மாட்டேங்குதே. ஒரே பீட்ரூட்டா கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, கடைக்கு போனேன். வீட்டில் ஒரு காய் கசுறு ஒன்று கூட இல்லை. சரி, என்ன சோறு ஆக்குறதுன்னே தெரியலன்னுட்டு கடையிலையாச்சும் போய் எதையோ ஒன்று காய்கறி வாங்கிட்டு வந்து செய்யலாம்னுட்டு போனால் அங்கேயும் எந்த காயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு பீட்ரூட்டை தான் சோறு வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போங்கக்கா அப்படின்னு அந்த கடைக்கார பையன் கொடுத்து விட்டான். சரி, எதுவுமே இல்லை, இதையாச்சும் சோரண்டி வணக்கலாம்னு தான் வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோவுக்கு மேலே தாங்குது, எடை போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் பார்க்கலையே தெரியுது, 1/2 கிலோவுக்கு மேலே தேர மாட்டேங்குது. அதை சுரண்டி சேர்த்துனீங்களாவே போதும் ஆகி போயிடும். பேசாமல் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நொரன்னு அரைச்சி எடுத்து போடுங்கக்கா. அது மிக்சியில் போட்டு அரைச்சா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டு கொலன்னு ஆகி போயிடுது. அது வணக்கினா நல்லாவே இல்லை. நம்ம என்ன தான் இருந்தாலும் கையில் சுரண்டி வணக்கினா அது ஒரு நல்ல ருசியாக இருக்குது பார்த்துக்க. இந்த மிக்சியில் நானும் 2-3 வாட்டி அடித்து தான் பார்த்தேன். ரொம்ப தண்ணி விட்டுக்கிட்டு கொதன்னு ஆகி போயிடுது. அது நல்லாவே இல்லை, உருண்டை கட்டி போயிடுது. அது கொஞ்சம் கை வலி எடுத்துக்கோ. என்ன பண்ணுறது, சுரண்டி தான் வணக்கணும். காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவு தானே, வீட்டில் தான் கிடக்குறாங்க. அவங்க ஏது பள்ளிக்கூடம் காலேஜ் போகிறனாங்களா கூட. சரி, நேரம் ஆகி போயிருமன்னுட்டு வேகமாக செய்யணும். அது மொழியே சுரண்டி செய்யலாம், என்ன அவசரம் இப்போ. சரி, அப்படித்தான் பண்ணுங்களே. என்ன இப்போ நானும் தான் இந்த சின்ன வெங்காயத்தை அள்ளி வச்சுக்கிட்டு உளிக்கிறேன். அம்பிலேருந்து உளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் உளிச்சு ஆகலை. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு வெங்காயத்தை உளிச்சு வைப்போம். அப்புறம் என்ன தோணுது அதை எடுத்து போட்டு குழம்ப வச்சு விட்ற வேண்டியது தான். ஆமாம், அந்த சின்ன வெங்காயமே அப்படித்தான் நவையாக இருந்துக்கிட்டு உளிக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த பெருசாக இருக்கும்ல ஹைப்ரிட் காய், அதை வாங்கிக்கிடணும். அது நல்லா உளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், காயும் நல்லா சேரும். இது நீ எம்பிட்டு உரிச்சு போட்டினாலும் சேரவே சேராது. ஆனால் இதான் உடம்புக்கு நல்லது. ஆமாக்கா, பார்த்தீங்களா, உடம்புக்கு நல்லா தாக்குறது எதுவும் நம்மளுக்கு செய்யறதுக்கு வளைய மாட்டேங்குது. இந்த பெரிய வெங்காயம் நானே 4-3 கட் பண்ணி போட்டுக்கிடுவேன். இந்த பெரிய வெங்காயம் வண்டியில் கொண்டாடுவான். 5 கிலோ 100 ரூபா, 6 கிலோ 100 ரூபான்னுக்கிட்டு இப்போ 2-3 நாளாக நானும் பார்க்குறேன். வாங்கி கொட்டி வச்சுக்கலான்னு ஒருத்தனையும் காணோம். நேற்று பொழுதோட கூட வந்தானே, நான் கூட ஒரு 2.5 கிலோ வாங்கி கொட்டி வச்சு 50 ரூபாய்க்கு. நீ பார்க்கல? நீ எப்போ மழை வர மாதிரி மானம் உருட்டிக்கிட்டு மின்னிட்டு கிடந்து சப்பியா? ஆமாம், ஒரு 5-5:30 மணி இருக்கும். நல்லா அப்போ மழை வர மாதிரி தான் இருட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஒரு வண்டிக்காரன் வந்தான், மைக்கை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு. இது அந்த காற்றுல 6 ரூபா வாங்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நல்லதாக போச்சு. நானே தான் போய் வாங்கிட்டு தான் வந்தேன். அப்புறம் பக்கத்தில் கூட 2-3 மூட்டார் வாங்கி கொட்டிக்கிட்டாங்களே. நான் உனக்கு தெரியும்னு இல்லை நினச்சேன். இல்லையே, நான் பார்க்காம விட்டுட்டேனே. இந்த புளி காற்றுக்கு பழுத்து அப்பப்போ உழுவுதா, சரி அதை பொறுக்கிக்கிட்டு அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். கவனிச்சுதானே நானும் வாங்கி கொட்டியிருப்பேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு பேன் பொறுக்கிற வேலையாக இருக்குது போங்க. அதுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. எப்போ தேவையோ அப்போ அங்கேயே நின்று 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டு தாளிச்சு விட்டு வந்துடுவேன். சரி, என்னப்பா விடு. காய்கறி வண்டிக்காரனுங்களாம் வரமாட்டேங்கிறானுங்க. நிமிஷத்துக்கு 4-5 வண்டிக்காரனுங்க வருவானுங்க ஒட்டுக்கா. நாம் எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ ஒருத்தம் கூட அராச்சுவான்னு இல்லாமல் அப்படி கப்புன்னு இருந்துப்பானுங்க. வருவாங்க, பார்த்து வாங்க. இல்லைன்னா அப்புறமா கடையில் கூட வாங்கிக்காத இப்போதைக்கு. காப்பி ரெடியாக இருக்காம்மா? ஆமாடா, மின்னியே உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் போட்டு வச்சேன். நீ ஒரு பக்கம் பூந்து ஓடுற, உங்கள் அப்பா ஒரு பக்கம் திப்புன்னு ஓடினாங்க. அதை ஆறிக்கிட்டு கிடக்குது, போய் எடுத்து கூடி, இல்லைன்னா சூடு பண்ணி கூடி போ. ஏம்மா, ஆறி போன காப்பி எப்படிமா நல்லா இருக்கும்? சுட வச்சு குடுமா வாமா. ஆமா, இரு சுட வச்சு வாயில ஊட்டி விடுறேன். பேசாம போய் குடிச்சா கூடி, குடிக்கலாம் எடுத்து ஊத்தி விட்டு போ. யாக்கேட்டா, என்னத்துக்கு போட்டு பையனை கத்திட்டு கிடக்குற? காப்பி தானே கேட்குறேன், போய் ஒருவா சூடு பண்ணி கூட. அப்புறம் காலையில காப்பி குடிச்சா தானே நல்லா இருக்கும். நல்லா சொல்லுங்க ஆண்டி. இப்படியே தான் எங்க அம்மா எது கேட்டாலும் இப்படியே தான் கத்திட்டு கிடக்கும். ஆட, நீங்கள் வேற ஏங்கக்கா. இவன் ஒருத்தன் வாக்கிங் போகிறன்னுட்டு ஓடுவான் திப்புன்னு. இவங்க நினச்ச நேரத்துக்கு கேட்பாங்க. நாம் இவங்களுக்கு சூட வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? காலையில் வைக்கிற குடிச்சுட்டு போடான்னு சொன்னேன். இருமா, நான் ஓடிட்டே தான் வருவேன்னு சொன்னான். இவங்க அப்போ இந்த பக்கம் பூந்து ஓடினாங்க. இன்னும் ஆளை காணோம். ஆளுக்கு வந்து நிற்பாங்க. நம்ம சூடாக எடுத்து நீட்டணும். குடிச்சா குடிக்கிட்டு, குடிக்கலாம் எடுத்து நாய்க்கு ஊற்றிட்டு போகிறேன். இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது தம்பி. ஓஹோ, சரி இரு உன்னை உங்க மாமியார் கிட்ட கோர்த்து விடுறேன். அப்பதான் நீனும் அடங்குவ.
பாத்திலாக்கா என்ன பேச்சு பேச்சு விட்டு ஓடி போயிட்டான்னு இப்படியே தான் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் நினைச்ச நேரத்துக்கு நம்ம நீட்டக்கூடாது. அட என்ன பண்றது, அப்புறமேட்டுக்கு வந்தானா ஒரு காப்பியை தான் கொடுத்துரு, அப்புறம் இந்தாண்ட இங்கே பூந்து புடிச்சுன்னு ஓடி போயிட்டானா வீட்டுக்கு போவாத. அவனுக்கு என்ன வேலை, வீட்டில் இருந்தால் எதனா வேலை செய்ய சொல்லுவேன். அந்த புளி ஏறி உலுக்கி விட்றான்னு நேற்றே சொன்னேன். அதை இன்னைக்கு எங்கே ஞாபகமாக சொல்லிவிடுவேன்னுட்டு அப்படி ஊரை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு திரியிறான். நான் வாக்கிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன்னுக்கிட்டு வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு இருக்குது, எவ்வளோ நேரம் ஓடுவான்னு நானும் பார்க்குறேன். சோத்துக்கு வீட்டுக்கு வந்து தானே அவன். சரிக்கு தண்ணி பாரு வேலையை, நானும் போய் வீட்டு வேலையெல்லாம் பண்ணி போட்டு அப்புறமேட்டுக்கு வரேன். இவளுங்க வேற தடத்துல ஏற்கிறாங்களே, இவங்ககிட்ட பிரச்சனை இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிடும். பார்க்காம போனாலும் அப்படியே பார்க்காம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாளுங்க. இப்போ கடைக்கு போயிட்டு வாரத்துக்குள்ள நின்று பேச்சியே 1 மணி நேரம் ஆகி போயிடுது. நெட்டவள்ளி, என்ன குப்பை கொட்டுறதுக்காக வந்த? இல்லைம்மா, தெருவில் கிடக்கிற குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் கொட்டிக்கலாம்னு வந்தேன். அள்ளிட்டு போ. எங்கள் வீட்டுக்கு முன்னால கூட ஒரு அம்புட்டு குப்பை குமிஞ்சு போய் கிடக்குது. அப்புறமா இதை அள்ளிட்டு போயிட்டு அங்கேயும் வந்து அள்ளிக்கிட்டு போயிரு. சரிம்மா, வாரேன். அதுக்கு வந்து நான் வந்த பார்த்தா அது குப்பை வண்டியை கூட்டிகிட்டு வரேன். குப்பை வண்டியும் பார்த்தா அது குப்பை லாரியை கூட்டிகிட்டு வந்து ஒன்றையும் அள்ளிட்டு போய் கொட்டிட்டு வந்துடுறேன். இரு, நீ தானே சொன்ன குப்பை கொட்டவா வந்தனதுக்கு இல்லை குப்பையை அள்ளிட்டு போறேன்னுக்கு. இப்போ என்ன எகுறவை என்கிட்ட இந்தா ஆரம்பிச்சுட்டாளுங்கப்பா. இவங்களுக்கு இதே பொழப்பு தான், வேற பொழப்பே கிடையாது. இந்த உமாலும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். இந்த நெட்ட வழியை கேட்குற கேள்விக்கு பதில சொல்ல மாட்டான். அதுக்கு ஒன்று குறுக்க பிடிச்சிக்கிட்டு தான் பேசுவா. பின்ன நானே தூங்கி எந்திரிச்சதும் ஊட்ட ஒரு பக்கமாக வந்து கூட்டி வாரி அள்ளிக்கிட்டு வந்து கொட்டுறதுக்கு வந்தா குப்பையை கொட்டிட்டு வந்தியான்னு கேட்டால் அப்புறம் மனுஷனுக்கு கோவம் வராது. நானே ஆல்ரெடி விட்டு வேலை செஞ்சுட்டு வந்த கடுப்பில் இருக்கிறேன். ஐயா சிப்பா, ஓவரா அங்கே படம் காட்டாத. பத்மினி அக்கா, சொல்லுவோம்மா. எங்கக்கா கடத்தரவு பக்கம் தான் வரீங்க? ஆமாம்மா, இப்போ தான் அங்கேருந்து வரேன். என்னத்துக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் வீட்டில் ஒரு நாய் கட்டி போட்டே வச்சிருக்கோம்ல, அது சரி அவுத்து விட்டு அது எந்த ஆள் போனுச்சுன்னு தெரியல. அதுதான் எது நீங்கள் வர வழியில் எது பார்த்தீங்களா என்னன்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன். நான் வர வழியில் கீதா கிட்ட நின்று சத்தங்கூறி பேசிவிட்டு வந்தேன். அப்புறம் ஒன்றும் நாய் எதுவும் தென்பட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல உமா, நான் பார்க்கல, கவனிக்கல. அதுதான் அவுத்து விட்டாவே ஓடி போயிருது. அப்புறம் என்னத்துக்கு போட்டு அதை அவுத்து விட்டுட்டு கிடக்குறீங்க? சத்தங்கூறி இப்படி கையிலேயே பிடிச்சிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு கூட கட்டலாம்ல கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும். அது எங்க ஆளை பார்த்தாவே மிரளுது, ஒவ்வொன்று எகிரி கடிக்கிறதுக்கு வருது. சரி பழவிட்டோம் அப்படின்னு அவுத்து விட்டா எங்கேயும் போவாதுன்னு நினச்சிக்கிட்டு அது என்னடான்னா எங்கே போனிச்சுன்னே தெரியல. நானும் தெரிஞ்ச வரைக்கும் போய் கேட்டுட்டு வந்துட்டு யாருமே பார்க்கல, தெரியலங்கிறாங்க. நாய்க்கு வாங்கிட்டு வர பிஸ்கெட்டெல்லாம் இவ எடுத்து தின்னுப்புறா. அந்த கோபத்தில் ஏது எகிரிக்கிட்டு வருதா என்னமோ. நான் என்ன நாய் பிஸ்கெட்டு திங்கிறவளா? ஓங்கி அடிச்சுன்னு குப்பை தொட்டியோட பறந்துக்கிட்டு போயிடுவேன். எங்க கையை வச்சு பாரு பாப்போம். வேண்டாம், அவள் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கிற, நம்ம இன்னும் கடுப்பு ஏற்றக்கூடாது. நாம் பாட்டுக்கு அப்படியே அசாமி எஸ்கேப் ஆயிடுவோம். இவகிட்ட வாயை கொடுத்தோமா வாயை புண்ணாக்கிட்டுருவா. அப்படியே மூஞ்சல கோவத்தை வச்சுக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிப்பிடணும். போடி உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். நான் முன்ன போய் என் நாயை பிடிச்சிட்டு வந்து சேர்த்தணும். உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். சரி போ, கொட்டிவிட்டு போய் பொழப்ப பாரு போ. மவளை ஓடிட்டல நீ, இருக்குடி உனக்கு. ஓகே மக்களே, இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆமாம் மக்களே, இவங்கள மாதிரி ஊரில் 2-3 டிக்கெட் இருக்கத்தான் செய்யும். அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கமெண்ட் போடுங்க.